நித்திய வெளிச்சத்தை தேடி நிகழ்ச்சியில் உங்களோடு ஒரு வேத பகுதியை உங்களுக்காக நான் வாசிக்க விரும்புகிறேன். சங்கீதங்களின் புஸ்தகம் 34ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் இப்படியாக சொல்கிறது: அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. யாரை? மகிமையின் ராஜாவாகிய தேவனை, சகல நன்மைக்கும் ஊற்று காரணரை, நமக்கு ஒத்தாசை செய்யும் பர்வதத்தை. ஆகவேதான் இப்படிப்பட்டதான பிரகாசத்தை அவர்கள் அடைந்தார்கள். இன்றைக்கு மனிதன் எதை நோக்கி பார்க்கிறான்? இன்றைக்கு மனிதனானவன் செல்வங்களை நோக்கி பார்க்கிறான், உலகத்தின் மாயைகளை நோக்கி பார்க்கிறான். மனிதன் குறுக்கு வழியிலே ஏதாவது பணம் சம்பாதிக்கலாமா என்று சொல்லி அப்படிப்பட்டதான ஒரு காரியத்தை பார்க்கிறான். சிலருடைய வாழ்க்கையிலே அதிகாரிகளையும் மந்திரிகளையும் கட்சிக்காரர்களையும் அவர்கள் நோக்கி பார்க்கிறார்கள். அதற்கு தகுந்தாற்போல் அவர்கள் சில பலன்களை பெறுகிறார்கள். யாக்கோபு தன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு காரியத்தை செய்தான். தேவன் அவனுக்கு ஒரு ஞானத்தை கொடுத்தார். தன்னுடைய ஆணாடுகள் பெண் ஆடுகள் சேரும் பொழுது பட்டைகள் உரிக்கப்பட்ட மரக்கிளையை பார்க்கும்படியாக அவைகள் முன் போடப்பட்டன. அதனால் அந்த குட்டிகள் பலமுள்ளவனாக பிறந்தன என்று சொல்லி நாம் வேதத்திலே பார்க்க முடிகிறது. ஆகவே நோக்கி பார்ப்பதற்கும் அதற்கு விளைவுகள் இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஒரு தொடர்பு சம்பந்தப்படுத்துகிறது நோக்கி பார்த்ததின் மூலமாக. இன்றைக்கு அநேக வாலிபர்கள் தங்கள் வாலிப நாட்களிலே எந்த காரியங்களை அவர்கள் நோக்கி பார்க்கிறார்கள் என்றால், இன்றைக்கு சினிமாவுடைய மோகம் அதிகமாக இருக்கிற இந்த காலத்திலே சினிமா நடிகைகளை நோக்கி பார்க்கிற காரியங்களை பார்க்க முடிகிறது. அவர்களைப் போல நடக்கிறார்கள், உடை உடுத்துகிறார்கள், அவர்களைப் போல முக பாவனை செய்கிறார்கள், முடி அலங்காரத்தை செய்கிறார்கள். இத்தகைய முடிவானது ஒரு அருவருப்பான ஒரு இச்சையான ஒரு காரியமாக இருக்கிறது. ஆகவே வாலிபர்கள் சீர்கெட்டவர்களாக இருக்கிறார்கள் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எந்த நோக்கத்தை, யாரை நோக்கி நாம் பார்க்க வேண்டும் என்றால், நாம் கிறிஸ்துவின் சாயலிலே மறுரூபமாக்கப்பட நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆகவே இந்த நாட்களிலே நாம் ஒவ்வொருவரும் அவரை நோக்கி பார்க்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்பொழுதுதான் நாம் பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தத்தை பெற முடியும். ஒரு மறுரூபமாக்கப்பட்ட ஒரு அனுபவத்தை நம்முடைய வாழ்க்கையிலே பெற முடியும். ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலே பார்க்க வேண்டியது ஒரு மனிதனை அல்ல, அல்லது ஒரு மனுஷியை அல்ல, தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துவையே நாம் நோக்கி பாருங்கள். ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற கிறிஸ்துவையே நாம் நோக்கி பார்த்தால், நாம் நம்முடைய ஆவிகள், நம்முடைய ஆத்துமாக்கள், நம்முடைய ஆவிக்குரிய காரியங்கள் பலப்படும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். பேதுரு இயேசுவை போல கடலிலே நடக்க விரும்பினான். கடல் அலைகள் பொங்கி கொண்டிருந்தன, சீறிக்கொண்டிருந்தன. அந்த நேரத்திலே இயேசு கிறிஸ்துவின் முகத்தை பார்த்து நடந்திருப்பானால் அவனால் நடந்திருக்க முடியும். ஆனால் ஒரு கணம் அவன் கடலை பார்த்ததினாலே, அங்கு இந்த பொங்கி வரும் அலைகளை பார்த்ததினாலே அவனுடைய வாழ்க்கையிலே அவன் அந்த கடலிலே விழுந்து விட்டான். தண்ணீரிலே மூழ்கி போகிற ஒரு காரியமாக அவன் காணப்பட்டான். ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாட்களிலே நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எதை நோக்கி பார்த்திருக்கிறோம்? இந்த வருடத்தினுடைய கடைசி பகுதிகளிலே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். நாம் இதுவரை எந்த காரியத்தை, நாம் யாரை நோக்கி பார்த்தோம், என்னென்ன அனுபவங்களை நம்முடைய வாழ்க்கையில பெற்றுக்கொண்டோம் என்பதை இந்த வருடத்தினுடைய கடைசி பகுதிகளிலே நாம் சிந்தித்தோமானால், நாம் பெற்றுக்கொண்ட காரியம், ஒருவேளை நாம் தேவனை நோக்கி நாம் பார்த்தோமானால் நம்முடைய வாழ்க்கையிலே பலவிதமான ஆசீர்வாதங்களை நாம் சுதந்திரித்துக் கொண்டிருப்போம். ஒருவேளை நம்முடைய பார்வைகள் வித்தியாசமாக இருக்குமானால், நம்முடைய பார்வை நிமித்தமாக நம்முடைய பலன் நாம் பெற்றுக்கொண்டிருப்போம். அந்த பலனை நீங்கள் சிந்தித்து பாருங்கள். தேவன் சொல்லுகிறார், அவரை நோக்கி பாருங்கள் என்று சொல்லுகிறார். சங்கீதக்காரனும் அதை நினைவுபடுத்துகிறார். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களை நோக்கி பார்க்கிறேன், வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் என்று சொல்லி.
அந்த ஒத்தாசையை நாமும் எதிர்பார்ப்போம். வருகிற புதிய ஆண்டில் புதிய கிருபைகளோடு நாம் வாழ கற்றுக்கொள்வோம். மீண்டும் சந்திப்போம். நன்றி.